வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாடகி ஜானகி இறப்பில் மோசமான விமர்சனங்கள். இப்படியுமே பேசுவீங்களா? பேத்தி அப்சரா சொன்ன அதிர்ச்சி விஷயம் இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய பதிவு. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பொதுவாக சிலருடைய சோகம் கண்ணீர் வெளியே வருவது. ஆனால் சிலர் எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதற்காக அவங்களுக்குள்ள வலி வேதனை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? மறைந்த பாடகி ஜானகியுடைய பேத்தி அப்சரா குறித்து கடந்த சில நாட்களாகவே எழுந்த விமர்சனங்கள் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. இது குறித்து அப்சரா அவங்களை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. சமீப காலமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சினிமா ஆளுமைகள் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்பு தான் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மறைந்து போனார். அதைத் தொடர்ந்து பாக்யராஜ் இப்பொழுது பாடகி ஜானகியும் காலமாகி இருக்கிறாங்க. இது சினிமா ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதே நேரத்தில் பாடகி ஜானகி இறுதிச் சடங்கு மைசூரில் நடைபெற்ற நிலையில் பேத்தி அப்சரா இறுதிச் சடங்குக்கு முன் நின்று செய்தாங்க. அப்போது செய்தியாளரிடம் தன்னுடைய பாட்டி பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோக்களை பார்த்தா சிலர் பாட்டி இறந்திருக்கிறாங்களா, பேத்தியின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லையே, எப்படி இவ்வளவு சாதாரணமாக பேச முடியுதுன்னு என்று சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பினாங்க. இந்த கேள்விகளை கவனித்த அப்சரா தற்போது மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்க்காத கண்ணீரை வைத்து என் பாட்டி மீது நான் வைத்திருக்கும் அன்பை அளவிடாதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்சராவுடைய அக்கா வர்ஷா கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயிரிழந்து போனாங்க. அக்கா தான் பாட்டியின் ஜானகி மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பாங்க அப்சரா அவங்க கூறியிருந்தாங்க. இந்த உலகத்தின் என் பாட்டிக்கு மிகவும் பிடித்தவர் என் அக்கா வர்ஷா தான். இருவருமே ஒரே மாதிரியானவங்க. இவங்களுக்கு இடையே தனியான புரிதல் இருந்தது. இன்று நான் இருந்த இடத்தில் பாட்டிக்கு இறுதிச் சடங்கு செய்ய வேண்டிய வர்ஷாதான். அக்காவை இழந்த சோகத்திலிருந்து எங்கள் குடும்பம் இன்னும் முழுமையாக வெளிவரலை. எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. அந்த வலி மறைவதற்குள்ளே தற்போது பாட்டியை இழந்திருக்கிறாங்க. மேலும் என் அனுபவங்களை நான் நினைத்ததை விட என்னை வலிமையானவங்க தான் மாற்றியிருக்கிறாங்க அப்சரா அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஜானகி அம்மா சின்ன வயதிலேயே தன்னுடைய கணவரை இழந்தாங்க. அதற்கு பிறகு ஒரே மகன் முரளிகிருஷ்ணாவை வாழ்ந்து வந்தாங்க. முரளிகிருஷ்ணாவுக்கு திருமணம் முடித்து 2 பெண் குழந்தைகள் பிறந்த நிலையில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த அம்மாவோட தான் தனியாக வசித்து வந்தாங்க. அதில் மூத்த மகள் கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்து போனாங்க. இந்த விஷயம் பெரிதாக வெளியே தெரியாது. ஆனாலும் கடந்த ஜனவரி மாதத்தில் முரளிகிருஷ்ணா இறந்து விட்டார். இப்படி அடுத்தடுத்து பிரிவுகள் தாங்க முடியாமல் ஜானகி அம்மாவோட அவருடைய குடும்பத்தினரும் தவித்து வந்தாங்க. இதில் 88 வயதில் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கும் ஜானகி அம்மாவின் இறப்புக்கு அவருடைய குடும்பத்தினர் அளவில்லாது என்று விமர்சிப்பது எந்த வகையில் நியாயம்? அவங்க குடும்பமே ஏற்கனவே வேதனையில் இருக்க போது உடல்நலம் குறைவினால் கஷ்டப்படுற ஒருவர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. அதை வைத்தும் அவருடைய குடும்பத்தினரை விமர்சிப்பது தவறு என்று ரசிகர்கள் கூறி வருகிறாங்க. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.